இப்படி நம்மளை ஒவ்வொன்றும் நடத்தி கொண்டு போகிறார். நல்ல கவனிச்சுங்க, கதையினுடைய சாராம்சம் உள்ளதான். ஆனா நம்ம இதை செஞ்சிருக்கோம். கேட்டா ஃபர்ஸ்ட் நான் ஜெபம் பண்றேன், நான் துதிக்கிறேன். என் வீட்டுல எல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது, எங்க வீட்டுல நல்ல ஆராதனை இருக்குது, நாங்க எல்லாம் பக்தியோடு பாடுறோம், துதிக்கிறோம், சபைக்கு வர்றோம், இங்கேயும் எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. பட் ஆண்டவர் சொல்றாரு, இன்டைரக்டா உங்களுடைய விசுவாசம் உலகத்தின் மேல போயிருக்குது, இன்டைரக்டா உங்களுடைய எண்ணம் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் மேற்கொண்டு போயிருக்குது, இன்டைரக்டா உங்களுடைய காரியம் உலக காரியங்களும் உலக சம்பத்தும் உலக பொருள்களும் உலகத்தினுடைய மதிப்பும் அந்த மேன்மையும் அந்தஸ்தும் அந்த நான் என்ற அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஆவிக்குரிய காரியம் இருக்கிற மாதிரியே அது மேலே கொஞ்சம் கவனம் கொடுத்து இன்னைக்கு நம்ம முழுசா கர்த்தரை நம்ம நேசிக்கிற ஒரு சென்டிமெண்ட் இல்லை. உங்களை நான் சீர்படுத்திருக்கிறேன், உங்களுக்கு நடத்திருக்கிறேன், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறேன், அபிஷேகம் கொடுத்திருக்கிறேன், எல்லா வித நன்மைகளும் கொடுத்திருக்கிறேன். அதாவது கனி தரும்படியாகவும் நீங்க திராட்சை செடியா இருக்கும்படியாகவும் இலையுதிராத மரமா இருக்கும்படியாகவும் உங்களுக்கு வேண்டிய எல்லா வித ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து உங்களை ஸ்பெஷலா லீபனான்ல இருந்து கொண்டாந்து உங்களை வச்சு ஒரு நல்ல தண்ணீர் பாய்ச்சல் இடத்துல பரிசுத்தாவின் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சு உங்களை நல்ல மாதிரி வச்சு பார்த்துருக்கிறேன். ஆனா நீயோ எகிப்து மேல கவனம் வைக்கிற. உன் கவனம் எங்க போகுது? எகிப்து எனக்கு உதவி செய்வானா, உன் பாகத்துக்கு பெரிய ஆளாக்குறானே, உலகத்திலே எகிப்து தான் ரொம்ப பெரிய தந்திரவாதியும் ரொம்ப முதலாளியும் பணக்காரனாகவும் எல்லா விஷயத்திலுமே சிறப்பு வாய்ந்த ஒரு ஆளாக்குறானே. அதனால கவனம் எல்லாம் அந்த எகிப்து மேல போயிட்டு இன்றைக்கு லீபனோனை மறந்து எகிப்து மேல நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுப்பியா, நீ கொஞ்சம் கடன் கொடுப்பியா, நீ கொஞ்சம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பியா, நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பியா, எங்களுக்கு நீ தைரியம் சொல்ல மாட்டியா, எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்ல மாட்டியா, உங்களுடைய கூட நான் இருக்கணும், உங்களோட கூட நான் டிராவல் பண்ண, உங்களோட இருக்கணும். இப்படி உலக பிரகாரமாய் உலகத்தினுடைய அந்த மதிப்புக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து இன்னைக்கு லீபனோன், நான் நியமித்த லீபனோன் கேதுருவா இருக்கிற உன்னை நீ இப்பொழுது என்னை மறந்து எகிப்தை நாடி நீ ஓடினபடினாலே நான் உலக பிரகாரமான மனுஷனா இருக்கிற நெபுக்கத்நேச்சரே நான் என்னுடைய ஆளாக நான் மாற்றி அவனை உன்னை குடிச்சு இழுத்துன்னு வர்றதுக்கு வழி பண்றேன். உன்னை இழுத்துன்னு வர்றதுக்கு நானே ஒரு விசுவாசி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் எகிப்து, அதாவது எனக்கு உலகத்திலேயே ரொம்ப ஞானமும் அறிவும் புத்தியும் எல்லாவற்றிலும் திறமைச்சாலியா இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச சத்தியம் தான் அவனுக்கு தெரியுது. ஆனா அவனையே நான் ஏன் ஆளா மாற்றி லீபனோன்ல உன்னை வச்ச உனக்கு நீ இப்போ எகிப்து வசமா நீ போயிட்டதுனால உன்னை பிடிச்சி இழுத்துன்னு வர்றதுக்கு ஆண்டவர் கொடுக்குற வருஷம் 70 வருஷம். அந்த 70 வருஷம் நீ சஃபர் பண்ணி உதவப்பட்டு நீ திருந்தி நீ சீர்பட்ட பிறகுதான் நீ சைட்ல வருவ. நீ நான் கொண்டு வந்து உன்னை நான் அற்புதமான கேதுருவாய் மாற்றி நல்ல இலைகளை கொடுத்து நல்ல கனியை தரும்படியாய் நல்ல ஆசீர்வாதம் இடத்துல வச்சு உனக்கு நான் தேவனா இருப்பேன், நான் உனக்கு தகப்பனா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை தான் கதையா கர்த்தர் சொல்றாங்க. இது புரிஞ்சுங்க. இதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன ஆச்சு, இது சரித்திரம், ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி புரியுதுங்களா? கதை கட்டுறது இல்ல, இது ஹிஸ்டரி. எப்படி ராஜாக்கள் எங்க என்னென்ன ஆச்சு, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, கட்சியில எங்க போய் மாட்டிக்கிறாங்க, கட்சியில வந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நெபுகத்நேச்சார்னா உலக பிரகாரமான ராஜா இல்ல, கர்த்தர் தான் ஏற்படுத்தினது. சோ இப்படி பாலிடிக்ஸும் மற்ற கதைகள்லாம் ஏன் இப்படி கர்த்தாவேனா அதை கேட்கறதுக்கு நீ யாரு? விசுவாசம் மெயின்டைன் பண்றியா, ஜபிக்கிறியா, துதிக்கிறியா, உண்மையா இருக்கிறியா, பரிசுத்தமா இருக்கிறியா, நியாயமா இருக்கிறியா, குடும்பத்துக்கு உத்தரவாதமா இருக்கிறியா, நம்பிக்கை ஆளா இருக்கிறியா, நீ வீட்டுல சபைக்கு ஆளா இருக்கிறியா, கர்த்தருக்கு நம்பிக்கை உள்ள ஆளா இருக்கிறியா, அதை மெயின்டைன் பண்ணு. யூ மைண்ட் யுவர் பிசினஸ். ஹலோ, யூ மைண்ட் யுவர் பிசினஸ். அவ்வளவுதான் வேணுமாக்குறது. யூ டோன்ட் ஆஸ்க் காட், கர்த்தாவே அவனே மாத்தி இவனையா மாத்தி. நீ நிக்கிறனால தான் அவன் நிக்கிறான். நாம் மாறுவோம், நாம் மாறணும். குடும்பங்கள் மாற வேண்டும், தனிப்பட்ட ஆட்கள் மாற வேண்டும், தனிப்பட்ட மனுஷருடைய சுபாவங்கள் மாற வேண்டும், கோட்பாடுகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், யோசனைகள் மாற வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எதை செய்யணும் செய்து கொள்வார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை மாற்ற முடியும். விசுவாசியை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. அதாவது 2 கழுகு இருந்துச்சான். ரொம்ப அற்புதமா நல்ல ஒரு லீபனோன் அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான மேலான உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமான இடம். அதுல போயிட்டு ஒரு நுனித்தோள்ல ரொம்ப அழகான ஒரு செடியினுடைய துளிரை புடிச்சு எடுத்துட்டு வந்து தண்ணீர் நல்லா பாய்கிற இடத்துல கொண்டாந்து வச்சு அதுக்கு நல்ல உரம் உண்டாகும்படியாகவும் நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும்படியான ஒரு இடத்துல வச்சு நல்ல செடியை மாற்றி அற்புதமா இருந்துச்சான். நிறைய கனி இருந்துச்சான், நல்ல செடி இருந்துச்சான், ரொம்ப வருஷமா ஆசீர்வாதமா இருந்துச்சான். திடீர்னு இன்னொரு கழுகு இதுக்கு வயிற்று குடிச்சுக்கின்னு வந்து ஷாப் காட்டுறது, நானும் கேதுரு மரம் தான், நானும் இதுதான் அதுதான் அப்படின்னு காட்டின உடனே நைஸா இது போய் அது வேர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு வேறு அது பக்கமா திரும்பிச்சான். சோ லெபனோன்ல வச்ச ஒரு நல்ல ஆசீர்வாதம் எகிப்தினுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதமான செடியினுடைய வேர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்தை விடுறதும் அங்கிருந்து ஆசீர்வாதம் நினைக்கிறதும் இது எந்த விதத்துல நியாயம் கர்த்தர் கேட்கிறார்? எந்த விதத்துல நியாயம் கேட்கிறார்? இந்த கேள்வி கேட்கிறார். சொல்லுங்க, நீ இது சொல்லுங்க, இது எந்த விதத்துல நியாயம்? இத கர்த்தர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். எந்த விதத்துல நியாயம்ன்றார் ஆண்டவர். எப்படி நீ ஆண்டவர் விட்டு போயிட்டு நீ பாட்டுக்கு இதெல்லாம் சரிட்டு எல்லாம் கரெக்ட் நீ சொல்லி இருந்தா எப்படி உன் சமாதானத்துக்கு நீ சொல்லிக்கலாமா? எங்க இருக்கிற உன் யாரு இப்ப கட்டி பிடிச்சிருக்காங்களா? உனக்கு கெட்டியா பிடிச்சி கயிறு கட்டி வச்சுக்கிறாங்களா? நீ சோத்திரம் பண்ணலாம் வச்சிருவேன்னு சொல்லிக்கிறாங்க யாருன்னா? இல்லதானே? அப்ப நீ ஃப்ரீடமா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமே. யாருக்காக நீ அடிமையா இருக்கிற? யாருக்காக நீ இப்படிப்பட்ட நீ ஒரு அடிமையா மாறிட்ட? பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா போங்க, செய்யுங்க, சரி மன்னிப்பு கேளுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆனா கர்த்தர் சமூகத்துல நம்ம ஆண்டு சமூகத்துல செய்யக்கூடாது. சோ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா நம்ம செய்யணும். சிம்பிளா கதை ஓரளவுக்கு நீங்க கேட்டீங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு நான் ஸ்லோவா நான் சொல்லி கொடுத்துறேன். ரெண்டு ஈகிள் அப்படின்னு சொல்றது யாருன்னா, ஒன்னு பாபிலோன், இன்னொன்னு ஈஜிப்ட். ஒன்னு பாபிலோன். பாபிலோன் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது யூதா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டம் 2 பிரிவா இருக்குது. ஒன்னு யூதா, இன்னொன்னு இஸ்ரவேல். இஸ்ரவேல்ல 2 கூட்டமா பிரிஞ்சிட்டாங்க. யூதான்றவன் செப்பரேட் கூட்டமா மாறிட்டான். அவங்க பாபிலோன் தலைநகரமா வச்சு அவன் நடத்துறான். இஸ்ரேல் அவங்க ஒரு செப்பரேட் கூட்டமா மாறிட்டாங்க. அதாவது 11 சந்ததியும் ஒரு கூட்டம், யூதா மட்டும் ஒரு கூட்டம். 12 கோத்திரத்துல 11 கோத்திரமும் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க இஸ்ரேலின் பேர் வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. தெரியுதுங்களா? ஆனா யூதா மட்டும் செப்பரேட் ஆயிட்டான். அவங்க இந்த பாபிலோன தலைநகரை வச்சுக்கின்னு அவன் நடத்துறான். சோ இஸ்ரேல்ல 2 கூட்டம். இந்த 2 கூட்டம் இங்க நடக்கிற அந்த ஈகிள் பத்தி ரெஃபர் பண்ணும் பொழுது பாபிலோனை குறிச்சு எகிப்தை குறிச்சும் நம்ம இங்க சொல்லப்படுறது. இட் இஸ் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை தான் கர்த்தர் புரிய வைக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் சொல்லிட்டு கதையா கர்த்தர் சொல்றாரு. சோ இந்த 2 ஈகிளும், பாபிலோன்ன்றது கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய கதை, அத கர்த்தர் வச்சு நாடுறாரு. ஆனா இது ஈகிள் பக்கம், ஈகிள் என்ன பண்ணுது? எகிப்து ஈகிள் பக்கம் கவனம் போயிடுது அப்படின்றாரு. அது வேண்டாம் அப்படின்ற விஷயம். பாபிலோன் வினியார்ட், திராட்சை செடியினாலும் நேபுகாத்நேச்சாராலும் இது 3 ஒண்ணு. இது யூதா வம்சத்தை குறித்து சொல்லப்படுகிற இந்த கதையில, இந்த ஒரு விஷயத்துல கதையில இதுதான் முக்கியமான நோக்கம். அதாவது பாபிலோன் தலைநகரா இருக்குது. 2வது, உன்னை திராட்சரசமாக ஒரு வைனாக கர்த்தர் வச்சிருக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்றதுக்கு அடிப்படையாக இந்த பாபிலோன் இருக்குது. 2வது, இதை யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்துறார். இருக்கிறதுல தலைமையா இருக்கிறதான ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் பயன்படுத்துறார். இது யூதாவுடைய கோத்திரத்தின் தலைமையாக வச்சு நடத்துறாங்க. The parable illustrates how King Zedekiah of Judah, like a vine planted on the fertile field. அதாவது அங்க ஒரு யூதாவுல ராஜா இல்ல, கர்த்தர் நியமிக்கிறார். யாரு?
செதேக்கியாவை ராஜாவாக கர்த்தர் வச்சு நீ யூதா கோத்திரத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாவாக வைக்கிறார். கவனமா இருங்க. Now sought support from foreign power Egypt instead of trusting in God. கர்த்தரை விசுவாசிக்கவும் கர்த்தரை நேசிக்கவும் கர்த்தரோடு ஜெபிக்கிறதை விட்டுட்டு எகிப்தினுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறான். எகிப்தினுடைய பெருமனை கண்ணோக்கி பார்க்கிறான். எகிப்தினுடைய ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்வார்ன்றது யோசிக்கல. எகிப்தினுடைய இருக்கிற காரியங்களில் கவனம் வைத்து அவன் அந்த நாட்டத்தை திருப்புகிறான். God promises to plant a mighty tree. Mighty tree என்று சொல்லும் பொழுது இது உதிராத ஒரு செடி, பலன் கொடுக்கிற ஒரு செடி, என்றைக்குமே கனிகள் குறையாத ஒரு செடி, என்றைக்குமே உதிர்ந்து போகாத இலைகள் உள்ள ஒரு செடி. இது சீயோனை குறித்தும் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தும் விளக்கத்தை சொல்லுகிற ஒரு விஷயம். So it is symbolizing God's ultimate power. கர்த்தருடைய வேறுபட்ட அந்த வல்லமையை கர்த்தர் எவ்வளவு செய்ய முடியும், மனுஷருக்கு எதையெல்லாம் செய்ய முடியும். இப்ப மோசையை கொண்டு கர்த்தர் எவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டாருன்னா யாரை கொண்டு இது இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யல. ஒரு சிவந்த சமுத்திரத்தை ஜஸ்ட் தான் கையில இருக்கிற விசுவாசத்தை கொண்டு ஒரு கோலை கொண்டு பிரிக்க முடியுமானால் what a greatest miracle that anybody could think in over. எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியும்? இவ்வளவு பெரிய காரியத்தை கூட செய்ய முடியுமா? ஆமா, கர்த்தர் செய்யல. நான் உங்களுக்காக பிளந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பிளக்கல. கைவத்துங்க, உங்களை கொண்டு செய்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுல செய்யணும். ஆண்டவர் இங்க செய்ய மாட்டார். இயேசுவே நீர் முகமுகமாய் வாரும், முட்டாள் மாதிரி பேசாத. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் நின்று எங்களை தொடரும். இது நடக்கிற வேலை இல்லை. ஒன்னும் புரியாத விஷயத்தை பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். உங்கள் கருத்தை கொண்டு செய்வார். உங்களுடைய கண் பார்வையை கொண்டு செய்வார். உங்களுடைய ஜபத்தை கொண்டு செய்வார். உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு செய்வார். உங்களுடைய உபவாசத்தை கொண்டு செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆண்டவர் முகமுகமாய் மோசையோடு பேசினாலும் கர்த்தர் ஒருபோது அந்த இடத்துல அற்புதம் செய்யல. ஒவ்வொரு நம்மை போல பாடுள்ள மனுஷர்களை வச்சுதான் கர்த்தர் செஞ்சார். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரே செஞ்சிடும். இல்ல இல்ல, நீ செய். நீ மோசை ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்க, பைபிள் கொடுத்துருக்க, நம்பிக்கை கொடுத்துருக்க, அபிஷேகம் கொடுத்துருக்க, என்ன கட்ட கட்டி இருக்கிற, என்ன பண்ணிருக்கிற அதை சொல்லு. என்னையா பண்ணுகிற? சின்ன சின்ன வேலையில கூட நீங்க அற்புதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனுடைய அற்புதத்தை பார்க்கலாம். நீ செய்யணும் அற்புதம். உங்க வீட்டுல நீங்க அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும். நீங்க தான் மகிமை இருக்கணும். என்ன இல்லாத போச்சு, ஒன்னே இல்லாத மாதிரி நம்ம என்னவோ பெருசா ஒருத்தர் நிக்கிறான்னா அவனை பாக்குறோம். நம்ம என்னவோ ஒருத்தன் பெருசா பிரகிக்கிறோங்கம்மா, நாகா நாகா நாகான்னு எதிரானா அவனை பார்த்துக்கிறோம். தப்பு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மறுபடியும் சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க, கையை வைத்துங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க. தேவனை எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய ஆண்டவரே, இதை மாற்ற ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு செயல்படுத்தும். அற்புதத்தை செய்ய பணத்தை கொண்டு ஆண்டவரே, பணத்தை கொண்டு ஆண்டவரே, கேளுங்க, ஜெபிக்குங்க, துதிங்க. கேட்கணும் போதும், கை கீழே போடும். கேளுங்க, பணத்தை கேளுங்க, பொருளை கேளுங்க சார், கேளுங்க சார். அதுக்குதான் பர்சனல் ஜபத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் பர்சனல் ஜபம், ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜபம், இனி சர்ச் ஜபம் எல்லாம் வேற வேற பிரிச்சு வச்சிருக்கிறோம். எது இதெல்லாம் பிரைவசியா கர்த்தரோட பேச முடியுமோ அதை பேசுறதுக்கு தான் பேசுங்க. கர்த்தரோட சொல்லுங்க. Your problem is my God's problem. உன்னுடைய என்ன பிரச்சனையோ அது கர்த்தருடைய பிரச்சனை. அதனால நீ ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் to bring down the high tree. அதாவது நான் பெரிய மரம், நான் தான் எகிப்து என்று சொல்லி இந்த லீபனோன் செடியை மறைக்கிறதான அந்த பிசாசை ஒடுக்க தேவனால் ஆகும். நம்புங்கள், நம்புங்கள், என் தேவனாலே ஆகும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னோடு இருக்கிறவர்
பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். மனசுல வரணும் ஐயா, இது வரணும், எங்க வரணும்? என் கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர். இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கணும், என்னுடைய தேவன் பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க சார், வாயில அறிக்கை பண்ணுங்க சார், அப்பதான் சார் ரோஷம் வரும். ஸ்தோத்திரம். A mighty tree. What is that mighty tree? God promises to plant a mighty tree that will bear fruits and provide shelter for all birds, symbolizing God's ultimate power and control. தேவனாகிய கர்த்தர் உன்னை விசேஷித்த செடியாக மாற்ற விரும்புகிறார், பசும் செடியாக மாற்ற விரும்புகிறார். உன்னிலே அநேகர் இப்பொழுது உன் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் ஆசீர்வாதம். நத்திங் பட் இவ்வளோ லட்சக்கணக்கான ட்ரீ, அந்த ஒவ்வொரு செடி கொடியும் ஒவ்வொரு பேர்ட்ஸும் ஆசீர்வாதங்கள் வந்து உன்னுடைய ட்ரீ ஆகிய உன்னுள் வந்து தங்க சந்தமடைய தேவன் தயவு செய்வார். Ezekiel rebellion. The parable reflects the political situation of Judah, where King Zedekiah, despite his covenant with Babylon, தேவனாகிய கர்த்தர் பாபிலோன்ல உன்னை நியமித்து ஒரு ஜெதேக்கியாவை கர்த்தர் ஆசீர்வாதமாக ராஜாவாக வைத்திருக்கார் என்று சொன்னால், அதிலே நீ சமாதானத்தோடு தேவனிலே நீ பற்றுதலா இருப்பது உனக்கு நலம். ஆசீர்வாதம் கொடுத்துத்தானே இருக்கிறாரு, நன்மை கொடுத்துத்தானே இருக்காரு, சுகத்தை கொடுத்துத்தானே இருக்காரு. பின்ன எதுக்கு நீ அவன் பக்கமா திரும்புற? ஆண்டவர் சொல்றாரு, sought help from Egypt in rebellion against Babylon. பாபிலோனுக்கு விரோதமான செயலாக செய்கிறான். குடும்பத்துக்கு துரோகம் பண்ண வேண்டாம், சுவாசியே தனக்கு துரோகம் பண்ண வேண்டாம், சபைக்கு துரோகம் பண்ண வேண்டாம், தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் துரோகம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். கர்த்தர் வேணும்னா பெருக்குவார். கேளு, கர்த்தாவே இந்த ஸ்டேஜ் எனக்கு 10 ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கூட 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறது, கார் பெட்ரோல் போடுற ஸ்டேஜுக்கு எனக்கு கொண்டு ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க சார். அதே போல உங்களுடைய சுறுசுறுப்பு இருக்கணும், அதே போல உங்களுடைய முயற்சி இருக்கணும், அதே போல ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கொஞ்சம் வேர்வை சிந்தணும், கொஞ்சம் பிரயாசப்படணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அப்பதானே ஆசீர்வாதம் வரும். ஹார்ட் ஒர்க் இல்லாமனா ஆசீர்வாதத்தினுடைய வேல்யூ தெரியாது நமக்கு. ஓசியில எல்லாமே வந்துட்டு அர்த்தம் ஆகுது. அதனால்தான் இந்த காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிரயாசம், எல்லாத்துக்குமே ஒரு வாஞ்சை, எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க், எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம், எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம், எல்லாத்துக்கும் ஒரு உபவாசம். ஏன் உபவாசம் இந்த மத்தியத்துல போடுறோம்? Some steps we need to take to attain certain glory. ஒரு growth அடையணும்னா நமக்கு ஒரு strain இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், ஒரு கேட்குதல் இருக்கணும், ஒரு ஜெபத்தினுடைய அந்தரிட்சம் ஆழத்தனம் வேணும். இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்கு மீனிங் இருக்காது. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நம்ம வாழணும். The ultimate goal of the parable is to reveal God's sovereign plan for salvation, which includes the exaltation of a human, humble and downfall of the proud. பெருமையுள்ளவருக்கோ தேவன், சொல்லுங்க, ரிவர்ஸ்ல போடலாமா? தாழ்மையுள்ளவருக்கு தேவன், பெருமையுள்ளவருக்கோ தேவன். சோ கர்த்தர் எப்பொழுதுமே தாழ்ந்து தான் சொந்த ஆண்டவருடைய பேச்சை கேட்டு கரெக்டா இருந்தா தேவன் கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கதையினுடைய கீ தீம் என்னன்னா faithfulness and betrayal. உத்தமம், கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்வது முக்கியம். முகதாட்சியம் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்குதோ அல்லது நாம் இன்னொருவரை நாடுகிறது, அது ஆண்டவரை பின்வாங்குவதற்கு ஒப்பனையாகவே இருக்கிறது. So கர்த்தருடைய பிள்ளைகள், the parable highlights the importance of faithfulness, covenant and consequences of breaking them. அதை முறியடிக்கிறது கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வாக்கையும், தேவனுடைய அபிஷேகத்தையும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய ஸ்தோத்திரத்தையும், ஜெபத்தையும், சபையையும், தேவனுடைய அபிஷேகத்தையும் தயவு செய்து பிரேக் பண்ணாதீங்க. ஆபத்துல முடிஞ்சிரும், ஆபத்துல முடிஞ்சிரும். யாரால ஆபத்து வரும்? தேவனால ஆபத்து வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனி பிசாசால வர்றதை பத்தி நீ யோசிக்காதீங்க, நம் கர்த்தரை ஆபத்தை கொண்டு வந்துருவார். அதனால ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். Trust in God. It emphasizes the importance of trusting in God's power. கர்த்தருடைய வல்லமையிலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். Rather than relying on human strength or the foreign alliance. யாரோட ஐக்கியமா இருக்கும், யாரோட தொடர்பா இருக்கும், யாரோட நம்பிக்கையா இருக்கும், இதை கொஞ்சம் கூட கவனத்துல வைத்தால் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்போம்.
God's sovereignty. It underscores God's control over all things. His ultimate plan for his children and the world. உலகத்தில் உள்ள எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் அவர். அதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க. என்ன பண்ணுவாரா, இவங்கள பண்ணுவாரா, இவங்கதான் முன்னேறாங்களே, நான் இல்லையே அப்படின்னு நினைச்சேனா தப்பு. உன்னுடைய சக்திக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இதனுடைய spiritual truth in the parable offers a spiritual truth about God's plan and his people. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கு வேண்டிய ஒரு பிளான், எப்படி நடத்துவேன், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீ ஆசீர்வாதமா வாழ வேண்டும் தான். ஒருபோதும் நீ கஷ்டப்பட வேண்டும், நீ வேதனை அனுபவிக்க வேண்டும், பாடுகள் அனுபவிக்க கர்த்தர் பிளான் பண்ணவே மாட்டார். பிளீஸ் உங்க மனசுல இதெல்லாம் இருந்தா கிறுக்கி போடுங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை துயரம் அடைய செய்து அவர் ரூல்ஸ்லே கிடையாது, அவர் ரூல்ஸ் பட்டியல்ல கிடையாது. அதனால விசுவாசிகள் தப்பான எண்ணம் வச்சுக்காதீங்க. ஆண்டவர் என்ன உபத்திரப்படுத்தி தான் என்ன முன்னேற்றுவாரானாக்கா நெவர். நாம் உபத்திரம் உள்ளாகிறோம், அதான் பிரச்சனை. Including the eventual establishment of his kingdom, salvation who believes. The parable describes the event between the king Jehoiakim was taken into exile and Zedekiah revolt against Babylon, trusting in Egypt's promise. அதாவது ஜெதேக்கியா கர்த்தர் இவ்வளவு தூரத்துக்கு உதவி பண்ணாரு, ஆனால் அவன் எப்பொழுதுமே அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் செயலை செய்து எகிப்து பக்கமாய் திரும்பினான் என்பதற்கு அந்த வருஷத்தினுடைய அடையாளத்தை இந்த இடத்துல குறிக்கிறது. The first eagle being the king of Babylon, first plan, God chosen seed in his town, the merchant hub of time. அந்த நேரத்திலே ஒரு பெரிய மெர்ச்சன்ட் ஹப், அதாவது நல்ல பிசினஸ் சென்டராக பாபிலோன் இருந்திருக்கு. பாபிலோன் என்பதற்கு பழங்கால உண்மை என்னவென்றால் எப்படிப்பட்டவனோ, இப்போ பாருங்க அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்றாங்க. அது என்னத்துக்கு அமெரிக்கான்னு எனக்கு ஒண்ணு புரியல, பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி சில பேர் சும்மா எல்லாத்துக்கும் எது காட்டாலும் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. என்ன அமெரிக்கால இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பில்டிங் கட்டிட்டா அந்த பில்டிங்ல நீ இருக்க முடியுமா, நீ பார்க்க முடியுமா, நீ போய் அது பிரயோஜனமா இருக்க முடியுமா, இல்ல கட்டின பில்டிங்ல யார் தான் போயிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க யாருக்கும் புரியல. ஏன்னா ஒரே இடத்துல ஒரு 250 பெரிய பெரிய 100-120 அடுக்கு மாடி கட்டிட்டு அது எல்லாம் ஹோட்டல்னு சொல்லிட்டா எதுல நீ போய் சாப்பிடுவோம், எதுக்கு பிரயோஜனமா இருக்கும், உனக்கு எதுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? ஏன்னா அர்த்தம் இல்லையா எதுக்குமே. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவன் லிபனோனை, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அற்புதமாகவே ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு, ஆண்டவர் ஆசீர்வதித்த இடம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்துக்காக கர்த்தர் கொடுத்த இடம் பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அது உலகத்திலே தலை சிறந்த இடமா இருந்தது. இன்னைக்கு எகிப்து எப்படி பேசப்பட்டதோ இப்படிப்பட்ட பொருள் அப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லி, அது போல பாபிலோன் கூட எல்லாவற்றிலும் ஃபேமஸ் ஆன பொருள். ஹிஸ்டரியிலும் நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட இடம் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நியமிச்சு வைக்கிறார் என்றார். தேவன் கானானை 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 ஒரே கானானுக்கு எத்தனை கிட்டத்தட்ட 8, 9, 10 ராஜ்யத்தின் தேசத்தார் அங்க குடியிருக்கிறாங்க. அப்ப கூட அவ்வளவு பேர் இருந்து கூட அது தானா எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. பாலும் தேன் இருக்கிறதுல நல்லது ஓடி இருக்குது, வேஸ்டா. மத்ததெல்லாம் என்ன கதியில இருக்குதோ. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களை எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு அது உனக்காகவே தருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உனக்காகவே தருகிறேன்னு சொல்லிட்டு நியமிச்சு நம்முடைய யோசுவாவை சப்ரிஸ்டரா கர்த்தர் மாற்றி அந்த ஃபுல் கானானே பிரிச்சு 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 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. அங்கதான் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப ஆரம்பிச்சது? ஜோஷுவா ஆரம்பிச்சது, ஆண்டவர் சொன்னபடினாலே. சோ கர்த்தருடைய பிள்ளை, இருக்கிறதுலேயே சிரேஷ்டமானதை கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறார் என்றால் நமக்கு அதனுடைய ரசனை புரியணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். நம்ம எல்லாம் பணத்துக்கு தான் வேல்யூ கொடுக்கிறோம், அதனால தான் அது முக்கியத்துவம் தெரியல. பொருளுக்கு வேல்யூ கொடுக்கிறோம், அதனால தான் நமக்கு இது முக்கியத்துவம் தெரியல. ஆவிக்குரிய பலன் உள்ளவன் மட்டுமே பணத்தையும் பொருளை ஹேண்டில் பண்ண முடியும் என்பதை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பலன் அடைந்த ஒருவர் மட்டுமே பணத்தையும் பொருளையும் ஹேண்டில் பண்ற ஞானம் இருக்கும். ஆவிக்குரிய ஞானம் இல்லாதவர்
பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பொருள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படிப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தப்பிக்கணும், எந்தெந்த காரியத்தில் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்தெந்த ஆளை எப்படி உபயோகப்படுத்தணும், யார அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் கர்த்தருடைய வெளிப்பாடு மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் விவரம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். Spiritual truth, God reveals that He is in control. எல்லாம் கவனிங்க. Spiritual truth என்னன்னா, ஆவிக்குரிய உலக சத்தியம் என்னவென்றால், இன்டர்நேஷனல் ட்ரூத் என்னன்னா, God is in control. That's all. புரியாதவங்களுக்கு மறுபடியும் புரிய வைக்கிறேன். கர்த்தர் கண்மூடி இருக்கு. எல்லாம் கேட்காத மாதிரி இருக்கிறாருன்னு நினைச்சுக்காரு. ஆமென். சவுல் இவ்வளவு பண்றான், கர்த்தர் சும்மா வைக்கிறாரு. இவர் செத்துறாரு, அவரு செத்துறாரு, நல்லவர் அவரே செத்துட்டாரு, கர்த்தர் சும்மா இருக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறீங்க. பட் God is in control. God is in control. எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா காரியத்திலையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார் என்பதான் உண்மை. அதை நீங்க மறந்து போகணும். Thank God for how He takes control of our lives, moving you closer to the God's destiny with Him. கர்த்தருடைய இலக்கை அடைய வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். House of Israel just before the third street of Jerusalem, King Nebuchadnezzar, all of those in captivity and then still alive in the Jerusalem. கர்த்தருடைய பிள்ளையே, யூதால இருக்கிற தலைவர்களையும் மீந்து போனவர்களா மிச்சம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஃபேக்டரியில புடிச்சுன்னு வந்தாங்க இல்லையா, இஸ்ரேல் ஆளுங்களை புடிச்சுன்னு வந்தாங்க பாருங்க. அதுல மீந்து போனவங்கள நெபுகத்நேச்சார் அப்படி ஓட்டிட்டு போறான். கர்த்தர் செய்கிற வேலை, நான் உங்களை ஆசீர்வதிச்சேன், கீழ்ப்படியில இப்ப நான் என்ன பண்றேன், நெபுகத்நேச்சாரே அனுப்புறேன். இன்னைக்கு ஜெபம் பண்றேன், நீ கர்த்தாவே நெபுகத்நேச்சார் என் சபையில இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் சுரண்டிட்டா ஆண்டவரே, எல்லா பொருளெல்லாம் அப்படியே தொடர்ச்சி எடுத்துன்னு போயிட்டா ஆண்டவரே. ஆண்டவர் மறந்த இல்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, முடிஞ்சா அவர் சர்ச்சைக்கு வர்ற இல்ல, சான்ஸ் கிடைச்சாலும் வீட்டுல பிரேயர்ல கலந்துக்கிறேன், முடிஞ்சா எப்பனா ஒரு பிரேயர் பண்றேன். மற்ற வேலைங்க தான் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு. இப்போ உனக்காக ஒரு நெபுகத்நேச்சாரை கர்த்தர், அவன் யூதாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பிடிச்சிக்கிறான். மீந்து போய் நீ யாரெல்லாம் நல்லா இருந்தா அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துன்னு போறான். 70 வருஷம். அல்லேலூயா. அனுபவிக்க கர்த்தர் சொல்லுவார், நீ அனுபவிக்க, இல்ல நான் திருந்த மாட்டேன். எனக்கு தெரியும் உன்னை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும். திருந்தது வரைக்கும் நான் உன்னை அங்க வைக்கிறேன். யாருடைய கண்ட்ரோல்ல? நெபுகத்நேச்சார் கண்ட்ரோல் வைக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசியே, கிருபையின் காலம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம். விசுவாசிகள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. கிருபையின் காலத்துல இருக்கிறோம். நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சுமடப்பட்ட ஆவியானவர் எவ்ரி மினிட் இன்ஃபர்மேஷன் கர்த்தர் நம்மை பார்த்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம், அதாவது எசேக்கியேல் முக்கியமான இந்த கலர்ல இருக்கிற இந்த பெரிய வேர்டு போட்டதெல்லாம் இந்த கதையினுடைய காரியங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது, பெரிய செட்டைகளும் நீளமான இறகுகளை உடையதும் பல வர்ணமான பெரிய கழுகுகளையும் ஒன்று கேதுருன் நுனி பிடித்து, இதை சொல்லும் பொழுது இந்த காரியங்களை படிக்கும்போது நெபுகத்நேச்சார் is described as the long wings, பெரிய சிறகுகளை கொண்டவன், பிறகு பெரிய ஆசீர்வாதம் உடையவன், பெரிய பலமுடையவன், வானத்தினுடைய மகத்துவங்கள் எல்லாம் புரியறதுக்கு அந்த காலத்துல ஆள வச்சிருந்தான். ஹெவன்ல என்னென்ன நடக்குது, வான சாஸ்திரங்களை படிக்கிற பெரிய பெரிய நிபுணர்களை அந்த காலத்துல சயின்டிஸ்டுங்களை வச்சிருந்தான் அவன் நெபுகத்நேச்சார். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சிலையில தலையாக கட்ட வச்சார் அவனை. அவனை கூப்பிட்டுதான், which implies that he had a vast kingdom. The great eagle had wings full of feathers, நிறைய இறகுகள், which implies that the vast kingdom was renowned as eagle's wing or after his improvement and regrowth. கர்த்தர் அவனை அனுப்புகிற நாளிலே அவனுக்கு சகலமும் ஆசீர்வாதமும் அபிவிருத்தியும் பெருக்கமும் சகலமும் இந்த நெபுகத்நேச்சாருக்கு கர்த்தர் உண்டு பண்ண வைத்தார்.
Hallelujah. His regrowth occurred after his father Nabopolassar. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம் அவங்க அப்பா நெபோபொலசார் செத்துட்ட பிறகுதான் நெபுகத்நேசார் மிக பிரபலமா முன்னேறதுக்கு வழியை உண்டாக்குறான். With all of the captured nations, Babylon was rich. It's great populations of people. So அதுதான் மிக மிக உயர்ந்த தலை சிறந்த நகரமாச்சு. Lebanon was a wooden mountain range. நல்ல மரங்கள் உள்ள தேசம் லெபனான், நல்ல செடிகள் உள்ள தேசம். அது அபிவிருத்தியும் விளைச்சலையும் விளைவையும் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிற ஒரு இடமாக மாறுகிறது. It's a mountain range on the northern border of Israel, consisting mostly cedar trees. Cedar trees அதுக்கு விலையுறந்த ட்ரீஸா இருக்கும். Northern Israel did not have king assigned to it. Assyrians took it captive in 722 இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. So its king at this time was the king Judah. When the great eagle king Nebuchadnezzar came to the northern side of Israel, the highest branch of the cedar, அதாவது highest branch of cedar சொன்னா அவன் தான் ஆண்டவர் ஜெஹோயாக்கீம் யூதாவுக்கு தலைவனாய் கர்த்தர் வச்சார். அப்போ ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம், இல்லாதனால போயிட்டாங்க. Who is the people of trees? கவனிச்சுங்க, சங்கீதம் 1:3. நேர்காலில் ஓர்வாய் நடப்பட்டு உன்னை குறித்த எக்ஸ்பிளனேஷன் இங்க வருது பாருங்க. விசுவாசிகளை குறித்தும் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்துமான எக்ஸ்பிளனேஷன். தன் காலத்தில் தன்னை கனியத்தில் இல்லாத மரத்தை போல் இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏசாயா 24:13 வாசிக்கிறோம். ஒலிவ மரத்தை உலுக்கும் போது திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்கள் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அல்லேலூயா. நீங்க அடுத்த வருஷத்துக்கு வேண்டியது வச்சிருக்கிறது போத சாப்பிடுறதுக்கு வச்சிருந்தது போக மிச்சம் கூட அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுத்திருப்பான். எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுத்திருப்பான். இததான் கர்த்தர் சொல்லுகிறார். பச்சையான மரம், பச்சையான செடியாய் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார்னா அதுக்கு மீனிங் தான். ஏசாயா 25:4-6 வாசிக்கிறோம். கொடூரமானவர்களை சீரல் மதிலை மோடி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற இளைவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலமானே. வறட்சியான இடத்தை காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுவார். கொள்மையான பதார்த்தங்களையும் பழமையான திராட்சையும் ஊனும் நினைவுள்ள பதார்த்தங்களையும் தெளிந்த பழமையான திராட்சையும் நிறைந்த விருந்தாயிருக்கும். ஏசாயா 27:6 வாசிக்கிறோம். யாக்கோபே வேறு பற்றி உனக்கு வேறு ஊன்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுவாசியே, ஆண்டவர் உனக்கு பொருள் வேண்டும், சாப்பாட்டுக்கு பொருள் வேண்டும், பணம் வேண்டும், குடும்பம் நடத்துறதுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த தேவை என் குடும்பத்துல இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த பிரச்சனை எங்க வாழ்க்கையில இருக்குது, இந்த பிள்ளைங்களை குறித்துதான ஒரு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பெண்ணை குறித்துதான இவ்வளவு சிந்திக்கிறியே, அந்த சிந்தனை தேவனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறியா? திங்க் பண்ணி பாருங்க. உங்க மகனை குறித்து இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே, கர்த்தருக்கு அந்த யோசனை இல்லாதுக்குமா? திங்க் பண்ணி பாருங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை இங்க ஆண்டவர் இன்னொன்னு ஒரு சோகமா ஒரு வார்த்தை சொல்றார். குயவன் களிமண்ணை சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன் உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்று சொல்லலாமா? உருவாக்கப்பட்டது தன் உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி என்று சொல்ல தகுமா? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல் வெளியாக மாறும். செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும்.
அக்காலத்திலே செவிட புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடன் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ந்து மனுஷர்கள் எளிமையானவர்கள் இஸ்ரவேல் பரிசுத்தத்திற்குள் கைகூறுவார்கள். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னதுக்கு? தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அதான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜ்யம் பண்ணி பூமியில் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமக்கு நீதியாகும் கர்த்தர் என்பதே. அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அவர் கனிகளை அவர் அறிவீர்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். பரலோகத்திற்கு பிதாவாகும்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவின் எப்பனா ஒரு வாட்டி எப்படி ஜிம்மின் ஒருபோது பரலோகத்தில் போக முடியாது. சோ விசுவாசிகள் கொஞ்சம் கூட யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனங்களை அதிகமான எக்ஸ்பிளேஷன் பண்ணி இதெல்லாம் ஓவரா உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றார். He expected the vine in the Jerusalem to prosper under the great eagle. நேபுகாத்நேச்சாருக்கு மத்தியிலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையாகிய யூதா அற்புதமாய் வாழ வேண்டும், நீ நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நிறைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தரை நாடாதே, இன்னொருத்தரோடு யோசிக்காதே, இன்னொருத்தர் செய்வாங்கன்னு திங்க் பண்ணாதே. லீபனோன்ல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய அபிஷேகத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜாஸ்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா ஒருவேளை முக்கியமான விஷயத்த மறந்துடுவீங்களோ. அதனால கொஞ்சம் புரிஞ்சுங்க. இருக்கிற சத்தியம் எவ்வளவுதான். நல்ல இடத்துல வச்சிருக்கிறேன், நல்ல ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், உங்களால தாங்கக்கூடிய பணத்தையும் செய்யறேன், உங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பிரச்சனை தான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவரை விட்டு பின்வாங்க வேண்டாம், கர்த்தரை விட்டு பின்வாங்க வேண்டாம். எகிப்து இதோட அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகுது. ஐயோ இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக்குறாங்களே, இவ்வளவு நன்மையாக்குறாங்களே, அவங்கள இவ்வளவு செல்வாக்காக்குறாங்களே, இவ்வளவு பணம் வச்சிருக்காங்களே, இவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களே. கர்த்தருக்கு அவ்வப்போது இன்ஸ்டால்மெண்ட்லயே மொத்தமா உன்னை வயிறு எழுப்பி வச்சு அதாவது வயிற்றுல உன்னை நாசப்படுத்த விட மாட்டான். போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க, இதுக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கப்பா. நீங்க எவ்வளவு நாள் சாப்பிட முடியுமோ அவ்வளவு தோண்டி எடுத்து. சனிக்கிழமை மட்டும் சொன்னாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுக்கு சேர்த்து எடுத்து. சில பேர்லாம் பேச்ச கேட்கல, யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்களோ சாயங்காலம் ஆன உடனே நைட் ஆன உடனே அது புழு பூச்ச ஆரம்பிச்சிருச்சான், புழுவா மாறி போச்சு, பயந்துட்டாங்க. கர்த்தர் செய்யறார், புழுவை கொடுக்கல, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு புழுவை கொடுக்கல. அதனால தினம் தினம் ஆசீர்வாதத்தை சகோதரிக்க கர்த்தர் அவர் கிருபை நம்மை சார்ந்து இருக்க தேவன் தயவு காட்டுவாங்க. அவருடைய மீறுதல இடம் கொடுக்காதீங்க, எகிப்திய பார்க்காதீங்க. எகிப்து நீங்க பார்க்காத மாதிரி நீங்க போயிடும் நல்லது. ஏன்னா ஆண்டவர் லீபனோனில் உள்ள கேது, சொல்லுங்க நான், சொல்லுங்க நான் லீபனோனில் உள்ள கேது. மரத்திலே ராஜா மரம் கேது, பூச்சி பிடிக்காது. என்னைக்குமே எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த வுட் அப்படியே இருக்கும். அதான் ஆண்டவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறார், கேது கேது கேது. அதனால தாவீது கூட கேது மரத்துல கட்டில் செஞ்சானா, நான் கேது மரத்தில் செஞ்ச கட்டில படுத்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் இல்லையே அப்படின்றான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கேது மரமாக வச்சிருக்கிறார், லீபனோன்ல வச்சிருக்கிறார். விசுவாசி கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு எங்க நாட்டம் போதும் இடம் கொடுக்காதீங்க, எங்க நாட்டம் போது இடம் கொடுக்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதுக்கு மரியாதை கொடுங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அந்த ஆவிக்கு மரியாதை கொடுங்க, அந்த தேவனுக்கு தயவு செய்யுங்க. கர்த்தர் பெரியவர். Glory to God.